அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்று தான் நான் சொன்னேன். ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்து கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது. ராஜன் செல்லப்பாண்டன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்காக சிபாரிசு செய்கிறார் என்று வேற சொல்லியிருக்கிறார். எனக்காக வேண்டி யாரும் பரிந்து பேச தேவையில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். செயல்பட்டால்தான் எதிர்வரும் காலங்களில் எந்த தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற ஒரு வல்லமை சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே உருவாகும் என்பதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஒழிய எங்களை எல்லாம் சிபாரிசு செய்கிற மாதிரி ஒரு தோணியில் அவர் பேசியிருக்கிறார். அது அவருக்குரிய அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரிடமும் நாங்கள் எங்களை அழைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றே சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டோம். டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் மாண்புமிகு அம்மாவிடம் சென்று இந்த மாதிரி பன்னீர்செல்வனுடைய பிள்ளைகள் யாராவது ஒருத்தரை, குழந்தைகள் யாராவது ஒருத்தரை, பையன்களில் யாராவது ஒருத்தரை போட வேண்டும் என்று நான் சொன்னதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் என்று அம்மா அவர்களும் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார், போடுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லி பன்னீர்செல்வத்துக்கு சொல்லிட்டாங்க. அவர் திரும்பியாண்டு சொன்னார், அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படி சொன்னார். நான் மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருடைய அறையில் சந்தித்த பொழுது இந்த மாதிரி வெங்கடேசன் அவர்கள் என் பையன்கள் யாராவது ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் போடு என்று சொல்லுகிறார் அம்மா அப்படின்னு கேட்க மாட்டேன். வெங்கடேசன் சொல்லவில்லை, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதை நான் மறுப்பதற்கில்லை, அப்படித்தான் வந்தது. ஆக 2008 காலத்தில் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களே நான் தான் பன்னீர்செல்வத்தினுடைய பையனுக்கு மாவட்ட செயலாளர் போடுவதற்கு உத்தரவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அடையாளம் தெரிந்தால் போதும். உதயகுமார் எப்படி சொல்றதே புரியவில்லை. அவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு மதுரையில் வசிக்கின்ற உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆக அம்மாவே உத்தரவு போட்டதற்கினால் யாருடைய சிபாரிசு எங்களுக்கு தேவையில்லை. இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்.